வெல்கம் டு HTAS யூடியூப் சேனல். இந்த வீடியோல 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் கெமிஸ்ட்ரி லெசன் 8ல 7th சப்டிவிஷன் லாங் ஆன்சர்ல செகண்ட் கொஸ்டின் பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியான சம், புரிஞ்சு போடணும். The electronic configuration of metal A is 2, 8, 18, 1. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்னா மெட்டல், அதாவது எலமெண்ட் எல்லாம் இது மாதிரி வரைவோம். ஷெல்ஸ்ன்னு சொல்லுவோம். இதுல ஒரு ஷெல்ல எவ்வளவு எலக்ட்ரான் இருக்குன்றத தான் இது மாதிரி சொல்லுவாங்க. 2, 8, 18 இதுல இருக்கு. 1 இதுக்கு அடுத்தது இன்னொரு சர்க்கிள் போட்டோம்னா அதுல 1 இருக்குன்னு அர்த்தம். சோ இது போல கொடுத்திருப்பாங்க. இத வச்சு நம்ம அந்த மெட்டலை எப்படி கண்டுபிடிக்கணும்னா இத மொத்தமா ஆட் பண்ணணும். 2 + 8 + 18 + 1 ஆட் பண்ணணும். நம்மளுக்கு 29 கிடைக்கும். அந்த 29க்கு பீரியாடிக் டேபிள்ல எந்த எலமெண்ட் நம்ம பார்க்கணும். அது காப்பர். சோ இதுதான் அந்த எலமெண்ட், அதாவது அந்த மெட்டலை கண்டுபிடிக்கிறதுக்கான க்ளூ. நெக்ஸ்ட் த மெட்டல் ஏ, அந்த மெட்டல் சொன்னோம்ல, காப்பர்னு சொன்னோம்ல, அது when exposed to air and moisture. ஏர்னா நம்மளுக்கு தெரியும் காற்று, மாய்ஸ்டர்னா காற்றுல உள்ள ஈரப்பதம், இல்ல தனியாவே ஈரம்னு எடுத்துங்க. மாய்ஸ்டர்னா ஈரம்னு அர்த்தம், வாட்டர்னு அர்த்தம். சோ ஃபார்ம்ஸ் பி. இது போல ஏன்றது ஏர் கூடயும் மாய்ஸ்டர் கூடயும் சேரும் போது, எக்ஸ்போஸ்டுனா அது அதாவது இந்த காற்றும் இந்த மாய்ஸ்சரும் அந்த ஏன்ற மெட்டல்ல படும் போது பீன்ற பொருள் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த பீன்ற பொருள் கிரீன் லேயர்டு காம்பவுண்ட். அது கிரீன் கலர்ல இருக்கும். கிரீன் லேயர்ட்னா அது மேல கிரீனா இருக்கும்னு அர்த்தம். ஏ வித் கான்சென்ட்ரேட்டட் CON டாட்னு வச்சாங்கன்னா கான்சென்ட்ரேட்டட்னு அர்த்தம். கான்சென்ட்ரேட்டட்னா இதுல வாட்டர் குறைவா இருக்கு, இந்த பொருள் H2SO4 சல்பியூரிக் ஆசிட் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். இது நம்மளுக்கு என்ன கொடுக்குதுன்னா ஃபார்ம்ஸ் சி. ஏ ஏர் கூடயும் மாய்ஸ்டர் கூடயும் சேரும் போது பி, அது கிரீன் கலர். நெக்ஸ்ட் ஏன்றது கான்சென்ட்ரேட்டட் H2SO4 கூட சேரும் போது ஃபார்ம்ஸ் சி அண்ட் டி அலாங் வித் வாட்டர். ஏ இது கூட ஜாயின் ஆகும் போது சியும் டியும் கிடைக்குது, அது கூட வாட்டரும் கிடைக்குது. இதுல இன்னொரு க்ளூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா டி கேஷியஸ் காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. அது ஒரு கேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் ABCD. இப்ப 4 லெட்டர் பார்த்திருக்கிறோம், அது எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏவை நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு என்னன்ட்டு, அதுதான் கீழே கொடுத்துருக்கேன் நான். இதை ஆட் பண்ணா 29, அது காப்பர். இது பீரியாடிக் டேபிள் ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்தா தான் நம்மளால சால்வ் பண்ண முடியும். காப்பருக்கு 29 தெரியணும். மற்ற எல்லாத்தையும் நீங்க படிக்கலனா கூட இந்த சம்முக்காக காப்பருக்கு 29 தெரியணும். இதுல இப்ப ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தோம்னா மெட்டல் ஏ, அதாவது காப்பர், எது கூட ரியாக்ட் ஆகுதுன்னா எக்ஸ்போஸ் ஆகுதுன்னா அது மேல எதெல்லாம் படுதுன்னா ஏர், காற்று. காற்றுல ஆக்சிஜனும் இருக்கும், கார்பன் டை ஆக்சைடும் இருக்கும். அதனாலதான் O2 ஆக்சிஜன் பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு CO2. மாய்ஸ்டருக்கு தான் நான் வாட்டர்னு சொன்னேன், ஈரப்பதம்னு சொன்னா பிளஸ் H2O. இது நம்மளுக்கு என்ன கொடுக்கும்னா பேசிக் காப்பர் கார்பனேட்னு அர்த்தம். இது ஃபுல்லா பேசிக் காப்பர் கார்பனேட். அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா பேசிக் அசிடிக்லாம் நம்ம pHல பார்த்தோமா, pH வேல்யூ வச்சு அசிடிக் பேசிக் அப்படின்லாம் பார்த்தோமா. OHன்னு தான் நான் அப்பயே சொன்னேன், அது பேசிக்னு சொன்னேன். அதனாலதான் இந்த பேர்ல ஃபர்ஸ்ட் பேசிக்னு வரும். இது CO காப்பர், CO3 தான் கார்பனேட். சோ பேசிக் காப்பர் கார்பனேட்னு அர்த்தம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நேம் வச்சு எப்படி இதை ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு சொல்றேன். இப்ப இதை பேலன்ஸ் பண்ணணும். ரொம்ப சிம்பிளான ஈக்குவேஷன் தான். இதை நீங்க சேர்க்கும் போது கூட ஈஸியா சேர்க்கலாம். CO2 இருக்கா, அதை CO3ன்னு மாத்தணும். டாட் CU திரும்பவும் CU நம்ம பேலன்ஸ் பண்ணும்போது பார்க்கலாம். திரும்பவும் CU போட்டுட்டு OH2 பேசிக்ன்றதுனால OH2, இந்த OH இதுல இருந்தும் கிடைக்கும், இந்த ஆக்சிஜனும் ஜாயின் ஆகி நம்மளுக்கு கிடைக்கும். இந்த ஈக்குவேஷனை இப்ப பேலன்ஸ் பண்ணோம். ரொம்ப சிம்பிளான ஈக்குவேஷன். CU 1 இருக்கு. ரைட் ஹேண்ட் சைட்ல பார்த்தோம்னா CU இங்க 1 இருக்கு, இங்க 1 இருக்கு. அப்ப டோட்டலா 2 இருக்கு. அது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் பார்ப்போம் ஆக்சிஜன். இங்க 2 இருக்கு, இங்க 2 ஆக்சிஜன் இருக்கு, 4 ஆக்சிஜன், இங்க 1 இருக்கு. சோ 5 ஆக்சிஜன். ரைட் ஹேண்ட் சைட்ல பார்த்தோம்னா இங்க 3 இருக்கு. இது மாதிரி பிராக்கெட் கொடுத்திருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்னா இந்த 2 இதுக்கும் மல்டிப்ளை பண்ணணும், இதுக்கும் மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும்னு அர்த்தம். அப்ப 2 into 1 ஆக்சிஜன் இஸ் 2 ஆக்சிஜன். இதுல 3 ஆக்சிஜன், 3 into 5 ஆக்சிஜன். சோ ஆக்சிஜனும் பேலன்ஸ்ட். நெக்ஸ்ட் கார்பன். கார்பன் இங்க 1 இருக்கு, ரைட் ஹேண்ட் சைட்லயும் 1 தான் இருக்கு. சி மட்டும் பார்க்கணும். CUன்றது காப்பர், அது வேற, சின்ற கார்பன் வேற. சோ கார்பன் 1 இருக்கு. ஹைட்ரஜன் 2 இருக்கு. 2 into 1 2, ஹைட்ரஜன் 2. ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடும் எல்லாமே பேலன்ஸ் ஆயிருக்கு, காப்பர் மட்டும் பேலன்ஸ் ஆகல.
காப்பர் ரைட் ஹேண்ட் சைடு வந்து 2 இருக்குன்னு பார்த்தோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு 1 தான் இருக்கு. அப்ப இங்க 2 போட்டுட்டோம்னா ஈக்குவேஷன் பேலன்ஸ்ட். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருந்தாங்க, ஏன்றது அதாவது காப்பர்ன்றது கான்சென்ட்ரேட்டட் H2SO4 சல்ஃபியூரிக் ஆசிடோட சேர்ந்ததுன்னா gives காப்பர் சல்ஃபேட். இது ரொம்ப சிம்பிள். இந்த Cu ஓட இந்த சல்ஃபேட்ன்ற SO4 இது வந்து ஜாயின் ஆகும், CuSO4. அது இல்லாம SO2ன்றது நம்மளுக்கு இதுதான் கேஸ். இது மாதிரி சிம்பிள் மேல போற மாதிரி போட்டாங்கன்னா கேஸா ஆவியா மேல போகுதுன்னு அர்த்தம். சோ கேஸா ஏர்ல கலக்குதுன்னு அர்த்தம். அதனாலதான் இந்த ஏரோ மார்க் மேல் நோக்கி இருக்கு. சோ SO2 இது சல்பர் டை ஆக்சைடு பிளஸ் வாட்டரும் கூட ரிலீஸ் ஆகும். நம்ம ஈக்குவேஷன் அதாவது கொஸ்டின்லயே பார்த்தோம், இந்த ஈக்குவேஷன்ல வாட்டர் வந்து கூட ரிலீஸ் ஆகும்ட்டு. சோ Cன்றது வந்து காப்பர் சல்பேட், Dன்றது ஒரு கேஸ் அதாவது சல்பர் டை ஆக்சைடு. இது இல்லாம வாட்டரும் கூட ரிலீஸ் ஆகும்னு பார்த்தோம். இப்போ இந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாத்தீங்கன்னா காப்பர் 1 இருக்கு, ரைட் ஹேண்ட் சைடும் காப்பர் 1 இருக்கு. இதுல க்ளூ பாத்தீங்கன்னா ஆக்சுவலா சல்பர் தான். எப்படின்னு நான் சொல்றேன். நெக்ஸ்ட் ஹைட்ரஜன், ஹைட்ரஜன் வந்து 2 இருக்கு, ரைட் ஹேண்ட் சைடும் ஹைட்ரஜன் 2 இருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு சல்பர் 1 இருக்கு, ரைட் ஹேண்ட் சைடு சல்பர் இங்க 1 இருக்கு, இங்க 1 இருக்கு. சோ 2 இருக்கு. ஆக்சிஜன் 4 இருக்கு, ஆக்சிஜன் இங்க 4 2 6 இங்க 1 7. சோ டோட்டலா 7 ஆக்சிஜன் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன சல்பர் தான் நம்மளுக்கு க்ளூன்ட்டு. சல்பர் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு 1 இருக்கு, ரைட் ஹேண்ட் சைடு 2 இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், இது கூட 2ன்றத எழுதிக்கணும். அப்ப 2 into 1ன்றது 2 ஆயிடுச்சு லெஃப்ட் ஹேண்ட் சைடு சல்பருக்கு. இதுல 1 இதுல 1, சோ டோட்டல் 2 ஆயிடுச்சு. நீங்க ரிமைனிங்லாம் இப்ப செக் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட் ஹைட்ரஜன் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும். 2 2s are 4 ஹைட்ரஜன் இருக்கு. ஆனா இங்க வந்து 2 ஹைட்ரஜன் தான் இருக்கு. அப்ப இங்க ஒரு 2 போட்டுக்கணும். சோ ஹைட்ரஜன் பேலன்ஸ் ஆயிடுச்சு, சல்பரும் பேலன்ஸ் ஆயிடுச்சு, காப்பரும் பேலன்ஸ் ஆயிடுச்சு. ரிமைனிங் ஆக்சிஜன் மட்டும் தான், அதை செக் பண்ணி பார்ப்போம். 2 4s are 8. இங்க 4 இருக்கு, இங்க 2 6 இருக்கு, இங்க 2 into 1 2 இருக்கு. அப்ப 4 plus 2 plus 2, சோ 8 இருக்கு. சோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு எல்லாமே மேட்ச் ஆயிடுச்சு. எப்பவுமே அந்த க்ளூவை நம்ம கரெக்டா கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுல இருந்து ரிமைனிங் வந்து ஈஸியா நம்மளுக்கு கிடைச்சிரும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதுவுமே இதுல பேலன்ஸ் பண்றதுக்கு மெமரைஸே பண்ண தேவையில்ல. ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எத்தனை இருக்கு, ரைட் ஹேண்ட் சைடு எத்தனை இருக்குன்னு எல்லாத்துலயுமே பார்க்கலாம். பார்த்துட்டு எது அந்த க்ளூவோ அதை நம்ம பிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுல இருந்து மத்ததெல்லாம் ஈஸியா கொண்டு வந்துடலாம். சோ நம்மளுக்கு கொடுத்திருக்க A என்ற பொருள் வந்து காப்பர், Cu காப்பர். B என்றது CuCO3.CuOH twice. இது வந்து பேசிக்னு நான் சொன்னேன். OHன்றதுக்காக பேசிக், பேசிக்னு பேர் இருக்கு பாருங்க. அசிடிக் பேசிக்னு சொல்லுவோம்ல, அந்த பேசிக் இது. காப்பர்ன்றதுனால காப்பர், CO3 இருந்தா கார்பனேட்னு சொல்லுவாங்க, அதான் கார்பனேட். C என்ற பொருள் வந்து CuSO4, அதான் காப்பர் சல்பேட். D என்றது SO2 சல்பர் டை ஆக்சைடு. இது கேஸ், அதனால பிராக்கெட்ல கேஸ் எழுதிருக்கோம். இங்க இந்த சிம்பிள் போடணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட்.